18/11/2025 ஸ்ரீசக்தி 494 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 6402 4D. நமக்கு வர வேண்டிய நம்பர் 402 3D. ஓகேங்களா, 3Dயில் 402 நம்ம கொடுத்தது பவரில் வந்திருக்குது. சரிங்களா, 5 7 கொடுத்துருந்தோம், ரெண்டுமே பவரில் வந்திருக்கு. 0 பாஸு 2 பாஸு. அதுக்கு தான் சப்போஸ் அது மிஸ் ஆனால் இது வருது. ஓகேங்களா, நம்ம சி போர்டு 4 5 வச்சுருக்கோம். போர்டு சேஞ்ச் ஆகிறது சகஜம். ஏன்னா ஒரு போர்டில் ஒழுங்காக அடிக்க மாட்டானே, என்றைக்காவது ஒரு நாள் தான் கரெக்டாக வரும். 5ஆம் நம்பருக்கு மட்டும் பவராக இருக்குது. மற்றபடி 4 ஏ போர்டுக்கு போயிருக்கு, 2 சி போர்டுக்கு வந்திருக்கு. 5க்கு பதில் 0. நான் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 42 ஏசிக்கு அப்படியே பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா, 25ன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு பவர் வந்து 0. அப்போ 2 0 0 2ன்னு பிசியில் வந்திருக்குது. இது வந்து ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. இப்படி தான் ஏதாவது ஒன்று டெஸ்ட் பண்ணி தான் அடிக்கிறாங்க. டைரெக்டாக அடிக்கிறது என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் அடிக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து கொடுக்குற நம்பரை நீங்கள் கொஞ்சம் பவர் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஃபுல் வின்னிங் வரும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்களா 425ன்னு கொடுத்துருக்கோமா, இதுக்கு மட்டும் பாக்ஸில் பாருங்கள் 0 வச்சோம்னா ஃபுல் வின்னிங் இது இந்த நம்பர். சரிங்களா, ஒரு நம்பர் மட்டும் பவர் ஆகிருக்கு. மற்றபடி 0 2 நம்ம கொடுத்துருக்குறோம், அது வந்து பிசியில் பாக்ஸில் வின்னிங் வரும். சரிங்களா, இது பார்த்திங்கன்னா 2 நம்பர் பவர் 75க்கு 25 20ன்னு வந்திருக்குது. 4 அப்படியே வந்திருக்குது. சரிங்களா, ஓரளவுக்கு நல்லா தான் எடுத்துருக்குறோம். ஆனால் ஃபுல் வின்னிங் வர்றதுக்கு பவரில் போயிருக்குது. ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போகலாம். சேனலை பார்க்க நண்பர்கள் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரியா, லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் யூடியூப்பில் போய் தேட வேண்டியதில்லை. அதனால் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக வீடியோவை சொல்கிறத கொஞ்சம் முழுசாக கேளுங்க, தள்ளி தள்ளி பார்க்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா, நாளைக்கு ஸ்ரீசக்தி கம்பெனி 494 பார்த்துக்கோங்க. நாளைக்கு ஒரு ட்ரிபிள்ஸ் கூட அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி நம்பர்கள் வந்துச்சுன்னா அப்படியே இந்த நம்பர் தான் அடிப்பாங்கலாம் சொல்ல முடியாது, ஆனால் அடிப்பாங்க, சொல்ல முடியாது. ஓகேங்களா, நாளைக்கு டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக தான் கீழே கொடுத்துருக்கேன் லைனாக, வரிசையாக பார்க்கலாம். சரிங்களா, ஆல்வோட பொறுத்த வரைக்கும் 0 9 சப்போர்ட்டுக்கு 1, 0க்கு பவர் 5, 9க்கு பவர் 4, 1க்கு பவர் 6ன்னு வச்சுருக்கிறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 0. இந்த 0 இங்கே தான் வரணும் இல்லை, எங்கே வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா அதிகபட்சமாக சி போர்டில் வரலாம். 0 வந்து போர்டு மாறுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அது சி போர்டுக்கு தான் மெயினாக வருது. சப்போஸ் மிஸ் ஆனால் பி போர்டுக்கும் போகலாம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9, அப்படி இல்லை என்றால் 9 தான் வரணும். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா 3ஆம் நம்பர் வரதா பார்ப்போம். ஓகேங்களா, ஏன்னா 3 3 சொல்லிட்டு தான் இருக்கும், வரமாட்டேங்குது. அதனால் நாளைக்கு வரதா பார்ப்போம். ஓகேங்களா, ஏபிபிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 91 34 05 30 51 08 09 32. நாளைக்கு ஒரு டபுள்ஸு தான் போர்டில் காட்டுது. அதிகபட்சமான ஒரு டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதை ஃபாலோ பண்ணுங்கள். 0 5ன்னு வந்திருக்குது. அப்போ ஒன்று பவரில் அடிக்கணும், இல்லைன்னா டபுள்ஸாக வரணும் நம்பர். அப்படி என்ன நம்பர் வரும் பார்க்கலாம். 9 3 2 6 5 இது டபுள்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, நம்ம எப்பவும் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்திருக்கா, அதனால் நாளைக்கு 6 நம்பர் இதுதான். 2 7 5 0 9 4 இந்த நம்பர்லேருந்து 2 நம்பர் உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, 3 டிஜிட் லாஸ்ட் 3 நம்பருக்குள்ளார வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 3 நம்பருக்குள்ளார 2 நம்பர் இதுலேருந்து வரலாம். இல்லைன்னா ஒரு நம்பராவது இதை வச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க. அதை நான் ரெகுலராக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குறது வந்து 123 342 302 226 305 951 051 085 இந்த நம்பர்லேருந்து நாளைக்கு வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, இது வந்து இப்படியே தான் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து நம்ம பாக்ஸ்ன்னு தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா, இந்த போர்டு இந்த நம்பர் வரலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மற்ற நம்பரை கொஞ்சம் உல்ட்டா பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே அதே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு போர்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் நம்பர் வந்தால் மீதி நம்பர் அதோடைய துணை நம்பர், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 4ஆம் நம்பர் உங்களுக்கு பி போர்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ஏதோ ஒரு போர்டில் வருது 4ஆம் நம்பர் வருது. அப்போ 4ஆம் நம்பர் கண்டிப்பாக வருது அப்படின்னு முடிவு ஆயிடுச்சுன்னா 4 கூட என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போது 3 0 5 இதெல்லாம் அது கூட சேர்த்து வச்சுக்கணும். 3 வைக்கணும், இல்லைன்னா 8ஆம் நம்பர் அதுக்கு வரலாம். சரிங்களா, 3க்கு பவர் ஆச்சுன்னா 8. அப்போ அந்த 3 கூட என்னெல்லாம் இருக்குது, 0 இருக்குது. இதான் துணை நம்பர்கள்.
0வாக வரலாம், இல்லை 5ஆகவும் வரலாம். சரிங்களா? அதெல்லாம் பார்த்து ப்ளே பண்ணிக்கணும். அப்படி இப்படி மாற்றி ப்ளே பண்ணிக்கணும். அப்போ தான் வின்னிங் எடுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி எல்லாம் கரெக்டாக அமையாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அமையும். ஆனால் டெய்லி நம்ம எடுக்கிற வின்னிங்கில் இதில் வின்னிங் இருக்கும். ஆனால் அதை ப்ளே பண்ணணும். பார்த்து என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வின்னிங் வாங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கொஸ்டினில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.